ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 14. கர்மத்திற்கான 5 முக்கிய காரணங்கள் எவை எவை அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. ஆத்மா காரணம் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறமும், அப்ப வேற என்னதான் காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வேறொரு 5 காரணம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவ்5 காரணங்களுக்குள் முதலாவது தேகம். ஆகவே இந்த 5 காரணங்களின் லட்சணங்களை உள்ளபடி சொல்லப் போகின்றேன், கேட்டுக்கொள். இவற்றில் முதன்மை பெற்றது தேகம். இதை அதிஷ்டானம் என்றும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில்தான் இக்கர்மத்தின் பலனை புசிக்க வேண்டியவன் தன்னுடைய பாக்கியத்தை தன்னுடன் கூட்டி வைத்துக் கொண்டு வசித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ நான் ஜெனரலா ஹிண்ட கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ ஆத்மா காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வேற என்ன காரணம் அப்படின்னா பிரகிருதி தான் காரணம் அப்படிங்கிறதும் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அப்ப பிரகிருதி அப்படிங்கிறத, பிரகிருதினா என்னன்னா மாயா அப்படின்னு அடிக்கடி சொல்றது உண்டு. அப்போ மாயை காரணமே தவிர ஆத்மா காரணம் இல்லை. ஆனா மாயா இருக்கிறது யாருன்னா ஆத்மாதான். ஆத்மாதான் மாயையா இருக்குன்றதுக்காக மாயையில நடக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு ஆத்மா காரணம்னு சொல்லக்கூடாது. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஏன்னா ஆத்மா ஒரு பேஸா இருக்கு, ஆனா அது எதிலையும் ஒட்டாமல் இருக்கிறது, சம்பந்தப்படாமல் இருக்கிறது, எதுவும் செய்யாமல் இருக்கிறது. கற்பனை தான் அத்தனைக்கும் காரணம். சரியா? அப்போ கர்மத்திற்கு அடிப்படை காரணம் என்னன்னா கற்பனை. கற்பனை தான் இப்ப பிரகிருதி மாயா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப கற்பனை எப்படி எல்லாம் தெரிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி எல்லாம் தெரிந்தது? எடுத்த உடனே அது கற்பனையை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பரபிரம்மத்துக்கு, அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பேரை கொடுத்தோம். அது என்ன பேருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறோம். அப்போ ஈஸ்வரன் மாயையோடு தொடர்புடையவன், பிரம்மம் மாயை தொடர்பு இல்லாதது. ஆனா 2 பேருமே மிகப்பெரிய பியூர் ஞானத்தோடு கூடியவர்கள்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ பிரம்மம் ஈஸ்வரனும் டிஃபரன்ஸ் இந்த ஒரு இடத்துலதான். என்ன டிஃபரன்ஸ்னா அது மாயையின் கலப்பில்லாமல் இருக்கும், இது மாயையோடு இருக்கும். சோ இதுதான் டிஃபரன்ஸே தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சோ தேர்ஃபோர் இங்க நம்ம ஆத்மா அப்படிங்கறது எதை குறிக்கிறோம்னா மாயையின் கலப்பு இல்லாம அந்த பிரம்மத்தை குறிக்கின்றோம். அந்த பிரம்மம் கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. ஏன்னா அதுவே தான் மாயையா இருக்குங்கிற, அப்புறம் மாயை காரணம்னா அது காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டா, அது தூயதாக அப்பழுக்கற்றதாக பிரம்மமாக இருக்கின்ற அந்த உண்மை தத்துவத்தை நீங்க கொண்டு வராத. அந்த உண்மை தத்துவத்துக்கு தான் வேற ஒரு பேரை கொடுத்துட்டோம்ல. மாயை சம்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு பேரை கொடுத்துருக்கோம்ல, அந்த பேரை வந்து ஈஸ்வரன் கொடுத்துருக்கோம்ல. அந்த ஈஸ்வரனை வேணா சொல்லிக்கோ இந்த கர்மத்துக்கு காரணம்னு. ஆனா மாயை சொல்லாது. சரி, ஈஸ்வரன் ஒரு காரணம் சொல்லிட்டியா, இப்ப வேற என்னையா காரணம் அப்படின்னா ஈஸ்வரன் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மம் ஈஸ்வரன் என்னமா மாறிச்சுன்னா ஜீவனாக மாறியது அப்படின்னு பாருங்க. இப்ப ஜீவன்னா என்ன அப்படின்னா கற்பனையிலேயே ஒரு அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கின்ற ஒரு பதவியாக ஈஸ்வர பதவி என்று ஒன்று வைத்துக் கொண்டு அது அனைவருக்குள்ளும் அந்தரியாமையாக செயல்படக்கூடிய ஒரு வகையிலே அந்த ஈஸ்வரன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் எல்லா ஜீவராசிகளையும் பிளேயர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களுக்கு ஜீவன் அப்படின்னு பேரு. இப்ப ஜீவன் அப்படின்னு இப்ப பாருங்க, ஈஸ்வரனுக்கு உருவம்லாம் கிடையாது, உடம்பெல்லாம் கிடையாதுங்க. ஈஸ்வரன் எல்லாருக்குமே அந்தரியாமையா இருப்பான் அப்படின்னா அவனுக்கும் உடம்பு எப்படி கொடுக்குறது? இப்ப ஈஸ்வரன் டசன்ட் ஹேவ் எனி ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஈஸ்வரனுக்கு. ஆனா ஜீவனுக்கு ஃபார்ம் இருக்கு. சரியா? அப்போ இப்போ எது வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபார்ம் தான் வேலை செய்யுது. எது முதல் ஃபார்ம்? பாடி. ஸோ த பாடி இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஜீவா. அப்ப செயலே எங்க நடக்குது அப்படின்னா இந்த பாடி தானே செய்யுது. பாடி இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமாங்க? வித்வுட் அ பாடி நத்திங் கேன் பி டன் இல்லையா? அப்ப இந்த பாடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பாடி மட்டும் இருந்தா பண்ணிட முடியுமாங்க? இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்காம நான் பேசிட முடியுமா? இப்ப பேசணும்னு நினைக்கணும்ல. இப்ப நினைக்கிறதுக்கு ஒண்ணு வேணும்ல. அது யாரு அப்படின்னா இந்த பாடியை இயக்குபவன் ஒருவன் வேண்டும். அப்ப இதுக்குதான் ஜீவன் பேர் கொடுத்தோம். சரியா? இப்ப யாரு? இந்த பாடிக்கு சொந்தக்காரன். இந்த பாடிக்கு இப்ப நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொன்னா அது ஜீவனுக்கு நான் கொடுத்த பேருன்னு சொன்னா அது இந்த பாடிக்கு கொடுத்த பேரா நமக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இதை டிரைவ் பண்றது யாருன்னா ஸ்ரீகாந்த் தான் இந்த பாடியை டிரைவ் பண்றான். அப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கார் வேலை செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒரு
கார்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொன்னா கார் இல்லாமலும் போக முடியாது. கார் ரொம்ப முக்கியமான காரணம், அதிஷ்டானம். சோ கார் கண்டிப்பா வேணும். கார் இருந்தாதான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போதல் என்ற அந்த கர்மத்தை செய்ய முடியும் இல்லையா? சரி, கார் மட்டும் இருந்தா பத்துமாப்பா? இல்ல, பத்தாது. வேற என்ன வேணும்? காரை இயக்குபவன் வேண்டும், காரை அனுபவிப்பவன் வேண்டும். அப்ப அவன் யாரு? அவனுக்கு ஜீவன்னு பேரு அல்லது கர்த்தான்னு பேரு கொடுக்குறாங்க. சரியா? இந்த 5 காரணங்களை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு புரியுன்றதுனால நான் முதலே சொல்லியிருக்கேன். So basically body is the first and foremost important காரணம். இதுக்கு செயல் நடைபெறுவதற்கு. இப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு அந்த பாடி காரணம் அல்லது வாகனம் காரணம். இது வந்து ஒரு வாகனமா நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு டூலா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த டூலை இயக்குபவன் அப்படின்னு வரும்போது இங்கே கர்த்தா அப்படின்ற ஒரு நேம கொடுக்குறாங்க. சரியா? இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லலாம், கர்த்தா அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கர்த்தா எந்த பேசிஸ்ல செயல்படுறான் அப்படின்னா புத்தியின் பேசிஸ்ல தான் செயல்படுவோம். புத்தியில் இருக்கின்ற அந்த ஞானம் அப்படிங்கிறத மையமா வச்சுதான் கர்த்தா வந்து நம்ம அங்க போகலாமா, இங்க போகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா அப்படின்னு கர்த்தா டிசைட் பண்றான். அந்த டிசைட் பண்ற பேஸ்ல தான் அந்த வண்டி ஓடுது. ஆனா அந்த டிசிஷனே எதன் பேசிஸ்ல எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஞானம் அல்லது புத்தியில இருந்துதான் அவன் எடுக்கிறான். அப்போ ஒரு செயல் நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்க உடம்பும் தேவை, உங்க மனசும் தேவை, புத்தி தேவை. இது வரைக்கும் ஈஸியா புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்து என்ன தேவை? ஏன்னா மனசு தேவைங்கிறத இவங்க நேம்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கர்த்தான்னு கொடுத்திருப்பாங்க, ஜீவன் கொடுத்திருப்பாங்க. புத்தி அப்படிங்கிறத கரணம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்திரியங்களின் வாயிலாக புத்தி செயல்படும் போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் படிக்கும்போது உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இருந்தா போதும் நினைக்கிறீங்களா? சக்தி வேணுங்க, எனர்ஜி வேணும், சாப்பிடணும், அதை எனர்ஜியா மாத்தணும். அப்போ முக்கியமா அந்த சக்தி பிராணன் அப்படின்ற எனர்ஜி இஸ் another important factor for the கர்மா இல்லையா? கார் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா கார் பாடி, இந்த டிரைவரை வந்து மனசுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிசிஷன் எடுக்கிறாங்களே, எங்க போகணும்னு முடிவு எடுக்கிறான் இல்லையா? அந்த கார் டிரைவருக்கு 2 பதவி இருக்கு. ஒண்ணு ஓட்டுற பதவி, இன்னொன்னு முடிவு எடுக்கிற பதவி. இல்லைன்னா எந்த டைரக்ஷன்ல கார் போகணும்னு தெரியணும்ல. அப்ப அவனும் ஒரு காரணம் ஆயிட்டான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th ஒன் பிராணன்னு சொன்னோம். காருக்கு சொல்லணும்னா பெட்ரோல்னு அர்த்தம். சரியா? அப்ப எனர்ஜி இல்லாம வண்டி போகாது. டிரைவர் இருக்கான், புத்தியோட டிரைவர் இருக்கான், கார் இருக்கு, என்ன எனர்ஜி? பெட்ரோல் வேணும்ல. அப்ப எனர்ஜி இஸ் another important factor அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? ஆனா இது எல்லாம் இருந்தா பத்தாதுப்பா, இன்னும் முக்கியமா வேணும். இது எல்லாத்தையும் உண்மையில யார் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது? தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஈஸ்வரனின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் நடத்துறதே அந்த ஈஸ்வரன் சொன்னமா இல்லையா? அப்போ அவன் அன்றி அணுவும் அசையாது என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவன் அனுகிரகம் இல்லாமல் இங்கே எதுவுமே செயல்படாது அப்படிங்கிற அடிப்படையில ஈஸ்வரன் ஒரு காரணம், தெய்வம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கு ஆத்மா காரணம் இல்லைன்னா வேற என்னதையா காரணம் அப்படின்னு கேட்கும் போது இந்த 5 காரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 படிக்க ட்ரை பண்றேன். முதன்மை பெற்றது தேகம், இதை அதிஷ்டானம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் தான் இக்கர்மத்தின் பலனை விதிக்க வேண்டியவன் தன்னுடைய பாக்கியத்தை தன்னுடன் கூட்டி வைத்துக் கொண்டு வசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேகம் ஒரு முக்கியமான காரணம். இப்ப இதுல கர்மம் வருது, அந்த கர்மத்தை யார் புசிக்கிறா? புசிப்பவன் யாருன்னா மனசுதானே புசிக்குது. மனசுதானங்க சந்தோஷப்படுது. இங்க இருந்து நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடுறீங்கன்னா டான்ஸ் ஆடுறதே சந்தோஷப்படுறது மனசுதானே. இந்த கர்மத்தை புசிப்பவன் யாருன்னா மனசு. நான் வந்து இந்த இடத்துல கர்த்தான்னு சொல்லியிருப்பாங்க, ஜீவன் சொல்லியிருப்பாங்க, ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இங்க புசிப்பவன் அங்க யாரு? கான்சியஸ்னஸ் சொன்னாலே அது பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மம் குட்டியோடு ஜீவனாக வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அந்த ஜீவனாக வந்து இந்த உடம்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜீவனுக்கு நீங்க மனசுன்னு சொல்லலாம் அல்லது கர்த்தான்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அவன் எங்க இருக்கான் அப்படின்னா இந்த பாடியில தான் இருக்கான். இந்த பாடியை மையமா வச்சுதான் அவன் வந்து டோட்டலாவே வந்து இருக்கான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இங்க காட்டுறாரு. இந்திரியங்கள் என்னும் 10 கைகளையும் கொண்டு பிரகிருதியானவள் ராப்பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைக்கும் சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு புருஷனுக்கு வேறொரு இடமும் இல்லாமையால் தேகத்துக்கு அதிஷ்டானம் என்னும் பெயர் ஏற்படுகிறது. ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு சென்னை கிளாஸ்ல தான் இந்த புருஷன் அப்படின்னா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணினோம். அதுல
புருஷன் சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி 13வது அத்தியாயத்திலயும் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 18லயும் அதே தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதே வசனம் தான் அங்கேயும் வந்திருக்கும். பிரகிருதியானவள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க, ஆனால் புருஷன் உட்கார்ந்து கொண்டு அனுபவிக்கிறாங்க வரும். இங்கேயும் அதே தான் வருது. ராப்பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைக்கும் சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு புருஷனுக்கு ராப்பகலாக சம்பாதித்து வைக்கிறாள், சுக துக்கங்களை புருஷன் அனுபவிக்கிறான் அப்படின்னு வரும். இங்க அதே தான், சுக துக்கங்களை அனுபவிப்பதற்கு புருஷனுக்கு வேறொரு இடம் இல்லாமையால் தேகத்திற்கு அதிஷ்டானம் என்னும் பெயர் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல புருஷன் மென்ஷன் பண்றது யாருன்னா ஜீவனை மென்ஷன் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும், மனசை மென்ஷன் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன் புருஷன் அப்படிங்கிறது பரபிரமம் இல்லையா, ஆத்மா இல்லையா? புருஷன்னா ஜீவனா? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே ஒண்ணுதாங்க, பிரம்மன் தாங்க ஈஸ்வரனா இருக்கு, பிரம்மன் தாங்க ஜீவனா இருக்கு, அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா இங்கே ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் கூட கன்ஃபியூஷனே இல்லை. ஏன்னா அவர்கள் நித்திய முக்தர்கள், அவங்க வந்து பியூரர். சரியா? ஆனா இங்க மாயின் கலப்போடு இருக்கிற ஜீவன் இருக்கானே, இவன் அந்த புருஷன் தான் அப்படின்னா புருஷன் தான், புருஷன் தானே ஜீவனா இருக்கான், பிரம்மன் தானே ஜீவனா இருக்கு, அதனால இவனும் புருஷன் தான். ஆனா அஞ்ஞானத்தினால தான் புருஷன் என்பதை மறந்து விட்டான், அவ்வளவுதானே டிஃபரன்ஸ், தவிர அவனும் புருஷன் தான். சரியா? பேர் அழகா நம்ம வந்து 15வது அத்தியாயத்துல அழகா சொல்லியிருப்பாரு, க்ஷர புருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஞ்ஞானத்தில் மாட்டிக்கொண்டுள்ள அந்த ஜீவனுக்கு க்ஷர புருஷன் அப்படின்னே வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அப்புறம் அக்ஷர புருஷன் அப்படின்னு வேற ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. உத்தம புருஷன் அப்படின்னு வரும்போது மட்டும் அது பியூர் சச்சிதானந்த பர பிரம்மத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார். சரியா? So there is no need to get a confusion that புருஷான்ற வார்த்தை வரும்போது குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சுகதுக்கங்களை புதிக்கிறான்னு சொல்லும் போதே எவன் புதிப்பான்? ஜீவன் தானே புதிப்பான், இல்லையா? அப்போ இந்த இடத்துல புருஷன் என்பது ஜீவனை குறிக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஜீவன் அப்படிங்கிறத நீங்க மனசு புத்தியோட நீங்க ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த தேகம் 24 தத்துவங்கள், 24 தத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. பஞ்சபூதங்கள் 5, மனசு புத்தி அகங்காரம் சித்தம் 4. சோ பஞ்சபூதங்கள் 5, அது உங்களுக்கு தெரியும். அது போக மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கு எத்தனை தத்துவங்களால் ஆனது இந்த உடம்பு? ஏன்னா பேசிக் 5 எலிமெண்ட்ஸ், பூமி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5மே ரா மெட்டீரியல்ஸா வச்சுதான் இந்த பாடி உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இது ஜடமா இருந்திருக்கும் எப்போ? இந்த ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருந்திருந்தா. அப்ப இதுக்கு முக்கியமா இன்னொன்னு என்ன தேவைப்படுது அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று இன்னொரு 4 தேவைப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். சரியா? அது போக என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த உடல் செயல்படுவதற்கு ஞானேந்திரியங்கள் 5, சப்தாதி விஷயங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. ஞானேந்திரியங்கள் 5, கண் காது செவி மூக்கு ஸ்பர்ஷம் உங்களுக்கு தெரியும். கர்மேந்திரியங்கள் அப்படின்னா கை கால் வாய் எருவாய் கருவாய் அப்படின்னு இருக்கு. சோ இது கர்மேந்திரியங்கள், அது உங்களுக்கு தெரியும். அது போக விஷயங்கள், அதாவது தேகம் சப்தாதி விஷயங்கள் அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு விஷயம் ரூபம், காதுக்கு விஷயம் சப்தம், நாக்குக்கு விஷயம் சுவை, வேற என்ன, மூக்குக்கு கந்தம் சுகந்தம் துர்கந்தம்னு, மூக்குக்கு கந்தம், ஸ்பர்ஷத்துக்கு ஹார்ட் ஷாப். ஸோ இதெல்லாமே விஷயங்கள். சரியா? இந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து பேஸ் ஃபார் திஸ் பாடி. அப்போ இவை அனைற்றையும் வைத்துத்தான் இந்த அதிஷ்டானமாகிய இந்த பாடி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக 24 தத்துவங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லி இந்த பாடிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. 24 தத்துவங்களும் குடியிருக்கும் வீடாயும் பந்த மோட்சமாகிய இவற்றின் சிக்கு விடுபட போகும் இடமாயும் இருந்து கொண்டு, இந்த பாடிக்கு 24 தத்துவங்கள் மட்டும் இல்ல, திஸ் இஸ் தி பந்தப்படுவதற்கும் சரி விடுதலை அடைவதற்கும் சரி இதுதான் பேசு. என்னப்பா சொல்ற அப்படின்னா, ஆமா மாயையா வந்ததுனாலதான் மாயையில போய் சிக்கிட்டு அப்படின்னா தன்னை யார் என்று மறந்து உள்ள மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் என்ன? இதுதான். சரி, மாட்டிக்கிட்ட நீ திருப்பி வந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வேணும்? இதே மனசு புத்தி வேற என்ன தெய்வம், இந்த காரணங்கள் சொல்ல போறோம், அதை விடுங்க. இப்போதைக்கு இந்த மனசு புத்தி தான் தேவைப்படுது. பாடி, இந்த பாடி அப்படிங்கிறது
மொத்தம் 5 காரணங்களால் ஆகியது. பஞ்சபூதங்கள், இந்த 24 தத்துவங்கள் சொன்னாங்க. மட்டும் இல்ல, மனசு, புத்தி, சித்தம், இது எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாத்தையும் இயக்கக்கூடிய தெய்வம், சரியா? எல்லாமே அடங்கியது தானே இந்த பாடி. அப்போ இந்த பாடி என்னவா இருக்கு அப்படின்னா, பந்தப்படுறதுக்கும் காரணமா இருக்கு. இதை வச்சுத்தான் நீங்க மோட்சத்தையும் அடைய வேண்டியதாக இருக்கிறது. நம்ம சத்சங்கம் பேசிட்டு இருக்கோம். எதில் பேசிட்டு இருக்கோம்? மனம் புத்தியை யூஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப மனம் புத்தியே இல்ல, யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி பேசுறது? அப்ப எப்படி இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்வது? இப்ப இந்த மனசு புத்தினாலதான் நான் தடுமாறி நான் யாருங்கிறத மறந்தேன். ஆனா அதையே வச்சுத்தான் நான் திரும்பவும் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கவும் முடியும். அப்படிங்கிறதுனால பந்த மோட்சம் இந்த இரண்டுக்கும் சிக்கு விட வேண்டிய இடமாக இருக்கிறது. ஒண்ணு பந்தத்துல சிக்கலாம், இல்லைன்னா விடுபடலாம். அப்படிங்கிற அந்த ரெண்டுக்குமே அதிஷ்டானமாக எது இருக்குன்னா இந்த பாடி இருக்கு. மிக்க வளர்ப்பதேன் ஜாக்ரத், ஸ்வப்ன, சுசுப்தி என்ற 3 அவஸ்தைகளும் ஏற்படும் இடமாகவும் இந்த தேகமே இருக்கிறது. ஆகையால் இதற்கு அதிஷ்டானம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அதிஷ்டானம்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா பரபிரம்மத்தான பொதுவா அதிஷ்டானம் சொல்லுவோம். எதுக்கியா பாடியை போய் அதிஷ்டானம்னு சொல்றேன் அப்படின்னா, வேறொரு ரீசன் சொல்றாங்க. என்ன ரீசன்னா, ஜாக்கிரதை அப்படின்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த வேகிங் வேர்ல்ட் இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இது. சொப்னம்னா கனவு, சுசுப்தி அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 அவஸ்தைகளும் எதில் அனுபவப்படுகிறது? பாடியில தானுங்க. இந்த பாடி தான் இந்த ஜாக்கிரதை அனுபவிக்கிறது, பாடி தான் சொப்னத்தை அனுபவிக்கிறது, பாடி தான் டீப் ஸ்லீப்பையும் அனுபவிக்கிறது. அதனால் அதை நான் அதிஷ்டானம் என்று சொன்னேன். கர்மம் ஏற்படுவதற்கு இது மிக மிக முக்கியமான காரணம் அப்படின்னு முதல் காரணத்தை சொல்லியிருக்கார். அடுத்த காரணத்தை நாளைக்கு படிக்கிறேன்.